அணு ஆயுத அச்சுறுத்தல் இருக்கிறதா சொல்லிதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குனாங்க. இப்ப அமெரிக்காவுடைய பார்வை இன்னொரு இஸ்லாமிய நாட்டின் மேல திரும்பி இருக்கு. அதுதான் பாகிஸ்தான். இதுக்கும் அணு ஆயுத அச்சுறுத்தல் தான் காரணம். பாகிஸ்தானுடைய அணுசக்தி வரலாறு, வளர்ந்து வரும் ஏவுகணை திறன் மற்றும் பாதுகாப்பு அபாயங்களை குறிப்பிட்டு அமெரிக்க உளவுத்துறையோட புதிய அறிக்கை சுட்டிக்காட்டுது. பாகிஸ்தானோட அணு ஆயுத வரலாறை பத்தி உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு இந்தியாவும் அமெரிக்காவுடைய அறிக்கைக்கு ஒத்திசைக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. அணுசக்தி அமெரிக்காவின் அடுத்த இலக்கு பாகிஸ்தானா? விரிவாக அலசுவோம் தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். அமெரிக்க உளவுத்துறை தலைவராக பணியாற்றக்கூடிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துல்சி கபாட் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் திட்டமிட்டபடி வெற்றிகரமா நடந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்க உளவுத்துறையின் மதிப்பீட்டின்படி ஈரானுடைய ராணுவ திறன் குறிப்பிடத்தக்க வகையில பலவீனப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈரானுடைய அணுசக்தி திட்டம் குறைந்தபட்சம் தற்காலிகமாவாச்சும் ஓரளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கிறதா அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது தன்னோட இலக்கை அடைஞ்சிட்டு தான் நம்புது. ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைச்சபடி ஈரான் அரசை கவிழ்க்க முடியல. இன்னும் உறுதியான தன்மையோட நிலைத்திருக்கு ஈரான் அரசு. தொடர்ந்து நிர்வாக ரீதியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு மக்கள் ஆதரவோட. இந்த போரால யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத தாண்டி பல லட்சம் கோடிகள் செலவாகியிருக்கு. எண்ணெய் உள்ளிட்ட எரிசக்தி விநியோகம் உலகம் முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு. போரால அவதிப்படுறது அப்பாவி மக்கள் தான். இந்த சூழல்ல துல்சி கபாட் அமெரிக்க நாடாளுமன்றத்துல ஈரான் போர்ல அமெரிக்க வெற்றியை பத்தி பேசுறாங்க. அப்ப அவங்க கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கறாங்க, இந்த தாக்குதலுக்கு முன்னாடி உண்மையிலேயே ஈரான் அணுசக்தி அச்சுறுத்தலா மாறும் அபாயத்துல இருந்துச்சா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதை காரணமா சொல்லிதான் ட்ரம்ப் இந்த போரையே தொடங்கினாரு. எம்பிக்களுடைய இந்த கேள்விக்கு துல்சி கபாட் பதிலளிக்காம அப்படியே தவிர்த்துட்டாங்க. உடனடி அச்சுறுத்தல்னு எதை சொல்லணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது உளவுத்துறையோட வேலை கிடையாது, அது அதிபரோட பொறுப்பு அப்படின்னு பாரத்தை தூக்கி ட்ரம்ப் மேல போட்டுட்டாங்க. சமீபத்துல இன்னொரு விஷயம் உலகம் முழுக்க சர்ச்சையாச்சு, கேள்விப்பட்டிருப்போம். அமெரிக்காவுடைய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தோட இயக்குனர் ஜோ கென்ட் தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சாரு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அவர் எழுதின கடிதத்துல, ஈரான்ல நடக்கக்கூடிய இந்த போரை என்னோட மனசாட்சியின்படி என்னால ஆதரிக்கவே முடியாது. ஈரான் நம்முடைய நாட்டுக்கு எந்த உடனடி அச்சுறுத்தலையும் தரல. இஸ்ரேல் மற்றும் அதன் சக்தி வாய்ந்த அமெரிக்க லாபியின் அழுத்தம் காரணமாக தான் நம்ம இந்த போரையே தொடங்கியிருக்கோம் அப்படின்னு தெளிவா தெரியுது. இந்த ஆட்சியுடைய தொடக்கத்திலேயே இஸ்ரேலிய அதிகாரிகளும் அமெரிக்க ஊடகங்களும் சேர்ந்து ஒரு தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. ஈரான் அச்சுறுத்தலா இருக்கிறதா உங்களை நம்ப வச்சு போருக்கு தூண்டுனாங்க அப்படின்னு ட்ரம்ப் கிட்டே சொல்லியிருக்காரு அந்த கடிதத்தின் மூலமா. ஈராக் போறப்போ பயன்படுத்தப்பட்ட அதே தந்திரத்தை இப்பவும் பயன்படுத்தி நம்மளை ஏமாத்திட்டாங்க. போர்க்களத்திற்கு 11 முறை சென்ற ஒரு வீரனாவும், இஸ்ரேலால உருவாக்கப்பட்ட ஒரு போர்ல என்னோட மனைவியை தொலைச்சவனாவும், அமெரிக்க மக்களுக்கு பயனே தராத இந்த போருக்கு அடுத்த தலைமுறையை அனுப்ப என்னால முடியாது அப்படின்னு தைரியமா சொல்லியிருந்தாரு அவர். யாரு? அமெரிக்காவுடைய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தோட இயக்குனர் ஜோ கென்ட். ஆக தீவிரவாத எதிர்ப்பு மையத்தோட தலைவரே ஈரான் அமெரிக்காவுக்கு உடனடி அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இந்த இடத்துல தான் அமெரிக்க நாடாளுமன்றத்துல துல்சி கபாட் சொன்ன கருத்துக்கும் அமெரிக்காவுடைய முந்தைய அறிக்கைகளுக்கும் இடையில ஒரு முக்கிய முரண்பாடு வருது. என்னன்னா, முந்தைய அறிக்கைகள் என்ன சொல்லுது? ஈரான் தன்னுடைய அணு ஆயுத திட்டத்தை மீண்டும் தொடங்கல அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆமா, இப்ப ஈரானுடைய அணு ஆயுத திட்டம் முழுமையா அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அமெரிக்கா சொல்லுச்சு. அப்ப எது உண்மை அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே எழும். இப்படியான குழப்பமான சூழல்ல தான் அதே அமெரிக்க உளவுத்துறை தலைவரான துல்சி கபாட் என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் உள்ளிட்ட சில நாடுகள் அமெரிக்காவை எட்டக்கூடிய ஏவுகணைகளை உருவாக்கிட்டு வர்றாங்க. ரஷ்யா, சீனா, வடகொரியா, ஈரான் போன்ற நாடுகளோட சேர்த்து பாகிஸ்தானையும் அவங்க குறிப்பிட்டாங்க. பாகிஸ்தான் நீண்ட தூரத்திற்கு அணு ஆயுதம் அல்லது சாதாரண ஆயுதங்களை கொண்டு செல்லக்கூடிய மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகளை உருவாக்கிட்டு வரதா துல்சி கபாட் சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல அதிகம் கவனம் பெறக்கூடிய பாகிஸ்தானுடைய ஏவுகணை தான் ஷாஹின் 3. 2750 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியுமா இதால.
ஆனா இன்னும் மேம்படுத்தப்பட்டா 5500 கிலோமீட்டர் கூட தாண்டும் அப்படின்னு அமெரிக்க நிபுணர்கள் சொல்றாங்க. அப்படின்னா இந்த ஏவுகணையால அமெரிக்காவுடைய சில பகுதிகளை அடைய முடிகிற அளவுக்கு வலுவா மாறக்கூடும் அப்படின்னு பார்க்கப்படுது. பாகிஸ்தான் ஷாஹின் 1, ஷாஹின் 2, ஷாஹின் 3 அப்படின்னு வரிசையா உருவாக்கியிருக்க ஏவுகணைகளை இதை கண்டுபிடிக்கிறதும் தடுக்கிறதும் சிரமம். துல்சி கபாட் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கக்கூடிய நேரம் தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா மத்திய கிழக்குல அதுவும் குறிப்பா ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவை சுற்றி பதற்றம் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய நிலையில வளைகுடா நாடுகளோட பாகிஸ்தானுக்கு இருக்க நெருக்கமான உறவுகளும் இப்ப கவனிக்கப்படுது. பாகிஸ்தான் ஒருவேளை இந்தியாவை மட்டும் குறிவைக்காம உலகளாவிய அளவுல தாக்கத்தை விரிவுபடுத்த முயற்சி செய்யறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் அமெரிக்காவுக்கு இருக்கு. பாகிஸ்தான் திடீர்னு குறிவைக்கப்படல, அதோட கடந்த கால மற்றும் நிகழ்கால நிகழ்வுகள் இதுக்கு காரணமா அமைது. முதல்ல பாகிஸ்தானுடைய அணுசக்தி வரலாறு ரொம்ப முக்கியமானது. 1980களுடைய இறுதி மற்றும் 1990களில் பாகிஸ்தான் அணுசக்தி விஞ்ஞானி AQ கான் ஒரு ரகசியமான வலையமைப்பை உருவாக்கி மற்ற நாடுகளுக்கு அணுசக்தி தொழில்நுட்பத்தை மறைமுகமா விற்பனை செஞ்சதா சொல்லப்படுது. யுரேனியம் செறிவூட்ட பயன்படக்கூடிய சென்ட்ரிஃபியூஜ் வடிவமைப்புகள், அணுசக்தி நிலையங்கள் அமைக்க தேவையான பாகங்கள் மற்றும் உபகரணங்கள், அணுசக்தி திறனை உருவாக்குவதற்கான தொழில்நுட்ப அறிவு, இதை பத்தின தகவல்கள் எல்லாம் ஈரான், வடகொரியா, லிபியா போன்ற நாடுகளுக்கு அவர் கொடுத்ததாகவும் அந்த நாடுகள் அதை வச்சு அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2003ஆம் ஆண்டு லிபியா தன்னோட அணு ஆயுத திட்டத்தை கைவிட ஒதுக்குச்சு. அதுக்கப்புறம் சர்வதேச ஆய்வாளர்கள் அந்த நாட்டுடைய அணுசக்தி வசதிகளை ஆய்வு செஞ்சப்ப அங்க கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணங்கள் மற்றும் வடிவமைப்புகள் எல்லாமே AQ கானோட தொடர்புடையது அப்படின்னு தெரிய வந்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கான் இதை ஒத்துக்கிட்டாரு, வீட்டு காவலையும் வைக்கப்பட்டாரு. இதுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் சம்பந்தம் இல்ல, தனிநபரான கான் மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுச்சு. இது உலகத்துடைய முதலாவது கவலை. இரண்டாவதா, பாகிஸ்தான் தன்னோட ஏவுகணை அமைப்புகளை மேம்படுத்திக்கிட்டே வருது. முன்ன விட மிக அதிக தூரம் பயணிக்கக்கூடிய, நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகளை உருவாக்கும் பணியில பாகிஸ்தான் ஈடுபட்டிருக்கிறதா அறிக்கைகள் சொல்லுது. மூணாவதா, பாகிஸ்தான் உள்நாட்டு பாதுகாப்பு பிரச்சனைகளை எதிர்கொள்ளுது. குறிப்பா எல்லை பகுதிகளுக்கு பக்கத்துல சில தீவிரவாத குழுக்கள் இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளா பாகிஸ்தான் அரசு இந்த குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் கூட பிரச்சனை முற்றிலும் முடிவுக்கு வரல. இதனால சர்வதேச அளவுல பாதுகாப்பு குறித்த கவலைகள் எழுது. இன்னொரு முக்கியமான விஷயம், பாகிஸ்தானுடைய புவியியல் அமைப்பு கவனிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. ஆப்கானிஸ்தானோட எல்லையை பகிர்ந்துக்குது. பல ஆண்டுகளா இந்த இரு நாடுகளுக்கு இடையில எல்லையில மோதல்கள் அதிகரிச்சது. இப்ப கூட பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினதுல ஆப்கான் மருத்துவமனையில 400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டாங்க. ஆக ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு பதற்றமான சூழல் தான் பாகிஸ்தான்ல இருக்கு. இதுக்கிடையில அமெரிக்காவும் பாகிஸ்தான் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது. பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு மிகவும் நெருக்கமான நாடுதான். சமீபத்துல ஆபரேஷன் சிந்தூர் அப்ப கூட நான் தான் இந்தியா பாகிஸ்தானை போரை நிறுத்தினேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதை நம்ம மறுத்துட்டோம். ஆனா பாகிஸ்தான் ஆமா சாமி போட்டுச்சு. ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசுலாம் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் ஆளா கையை தூக்குன நாடுதான் பாகிஸ்தான். ஆனா பாகிஸ்தான் எப்படி அமெரிக்காவோட நெருக்கமா இருக்கோ அதே அளவுக்கு சீனாவோடையும் நெருக்கமா இருக்கு. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஆகாது. ஆனா பாகிஸ்தானுக்கு 2 நாடுகளுமே கூட்டாளி. ஆக இது இரட்டை நிலைப்பாடு. அமெரிக்க உளவுத்துறையோட கருத்தை ஆமோதிக்கிற மாதிரி இந்தியாவும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கு இந்த இடத்துல. பாகிஸ்தானை ஒரு வளர்ந்து வரும் அணுசக்தி அச்சுறுத்தலா குறிப்பிடக்கூடிய அமெரிக்க அறிக்கையை இது ஒண்ணு எங்களுக்கு புதுமையான தகவல் கிடையாது அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு. பாகிஸ்தானுடைய வரலாறே அதுக்கு சான்று அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ஆப்கான்ல பாகிஸ்தான் நடத்தின சமீபத்திய ராணுவ நடவடிக்கைகளையும் இந்தியா கடுமையா கண்டிச்சிருந்தாங்க. பாகிஸ்தானுடைய வான்வழி தாக்குதல்கள் ஆப்கான்ல மக்கள் வசிக்கக்கூடிய, அவங்க பயன்படுத்தக்கூடிய கட்டடங்களை குறிவச்சதாகவும் சாமானிய மக்கள் தான் இதனால பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கு. குறிப்பா மருத்துவமனை மீதான தாக்குதல் அது ஒரு ராணுவ தவறு மட்டும் கிடையாது, அடிப்படை மனிதநேய கோட்பாடுகளையே மீறக்கூடிய செயல் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கு இந்தியா. இதைத்தான் இந்த பிராந்தியத்திற்கே எதிரான மிகப்பெரிய அச்சுறுத்தலாவும் இந்தியா முன்வச்சிருக்கு. அதுவும் ரமலான் மாதிரியான ஒரு மாதத்துல இப்படியான தாக்குதல் நடந்தது எவ்வளவு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சுட்டிக்காட்டுது. இப்படியான சூழல்ல அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் மறுத்திருக்கு. பாகிஸ்தானுடைய அணுசக்தி கொள்கை அதோட பிராந்திய பாதுகாப்புக்கு மட்டும்தான், உலகளாவிய அளவுக்கானது இல்ல அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. இந்தியாவை தடுக்கும் நோக்கத்தோட தான் பாகிஸ்தானோட அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்கள் உருவாக்கப்பட்டதா பாகிஸ்தான் நிபுணர்கள் மறுத்திருக்காங்க. இதை சொல்றாங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அமெரிக்கா சொன்ன கருத்துக்கு எதிராக அமெரிக்கா தான் இரட்டை நிலைப்பாட்டோட இருக்கு. ஏன்னா இந்தியாவோட பாதுகாப்பு உறவை அதிகரிச்சு அப்புறம் மேம்பட்ட ராணுவ தொழில்நுட்பங்கள் எல்லாம் அவங்க கூட பகிர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா அதையே பாகிஸ்தான் பிற நாட்டுக்கு செஞ்சா எங்களை மட்டும் விமர்சிக்குது அப்படின்னு
பாகிஸ்தான் அதிகாரிகள் கருதுறாங்க. அதோட விடல, அப்படியே சைடுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்னன்னா, இந்தியா கிட்டையும் தான் 5000 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி செல்லக்கூடிய அக்னி 5 போன்ற ஏவுகணைகள்லாம் இருக்கு. அதோட 12,000 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய அக்னி 6 வேற அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பாகிஸ்தானிய நிபுணர்கள் அமெரிக்காவுக்கு நினைவூட்டுறாங்க. ஆக என்னன்னாலும் மத்திய கிழக்குல துவங்கின பிரச்சனை அப்படியே இப்ப நம்ம தெற்கு ஆசியா பக்கம் திரும்புறது மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தி இருக்கு.